பரவாயில்லைங்க. ஏன் தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? எதுக்கு தேவையில்லாம எல்லார்கிட்டயும் சண்டை போடுறீங்க? இப்ப பாருங்க எப்படி ஆயிருச்சுன்னு. இல்ல, நான் எதுவும். வேதா, அவன் மேல தப்பு கிடையாது. நீ எதுவுமே தெரியாம எதுவும் பேசாத. என்னங்க என்னங்க சொல்றீங்க? ஆதி மேல தப்பு இல்லாம சும்மா வந்து குத்துறதுக்கு அவங்க என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அதுக்கு கோபப்பட்டு அவங்களும் பதிலுக்கு பண்ணிருக்காங்க. வேதாக்கா, நீங்க சொல்றது உண்மை கிடையாது. ஆதி கூட இருந்தது நானும் ஆதியும் வண்டியில போயிட்டு இருக்கும் போதுதான் 2 பேரும் திடீர்னு வந்து ஆதி வயிற்றுலயே குத்திட்டாங்க. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், இந்த நேரத்துல ஆதி கூட வண்டியில நீ எதுக்குடி போன? அது அவன் பத்திரத்தை எடுத்துட்டு அவங்க அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு வண்டியில போயிட்டு இருந்தான். நீ எதுக்கு நடுவுல நிப்பாட்டி அவன் கூட ஏறின? நீ போனது தெரியாம உங்க அம்மா இங்க வந்து காத்து போட்டுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு பொம்பளை புள்ள உடக்காம வீட்டுல உட்கார தெரியாதா உனக்கு? பார்த்தல கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தல. அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நைட்டு 11:30 மணிக்கு காட்டுக்குள்ள போய் பேசிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் மத்த பசங்களாம் சேர்ந்து அந்த பொண்ணையே வீண் பண்ணிட்டாங்க. உனக்கும் அந்த மாதிரி நிலைமை வரணுமா? நான் பூ வியாபாரத்துக்கு தான் போனேன். போயிட்டு வரப்பதான் என் வண்டியில பெட்ரோல் தீந்துருச்சு. ஹே, உன்னை பத்தி என்கிட்ட சொல்லாத. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எதுக்கடி எங்க வீட்டு பையனை கூட்டிட்டு போன? அததான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நிம்மதி என்னோட ஃப்ரெண்டு. அவளை நான் கூட்டிட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நீ யார வேணும்னாலும் கூட்டிட்டு போ. ஆனா ராத்திரி 11:30 மணிக்கு மேல ஒரு பொம்பளை புள்ளைய தனியா வெளியே கூட்டிட்டு போறது அவ்வளோ நல்லதில்ல. அதுக்கு தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் உனக்கு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. அத கூட பண்ணாம நீ இவளை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கியே, அதுக்கு தான் கேட்டேன். நீ மட்டும் அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்திருந்தனா இந்நேரத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் உங்க அண்ணனுக்கே கிடைச்சிருக்கும்ல. பாவம் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஏய், அறிவில்லையா உனக்கு? நான் எங்கடி ஃபீல் பண்ண? நீ என்னத்தையோ சொல்லிட்டு இருக்க? நானே இவன் செத்தான் பொழைச்சான உசுரோட வந்தானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ணேனே, நீ அதையாவது அடிச்சு விட்டுட்டு இருக்க. என்னங்க இப்ப சொல்லலங்க, ஆதி எங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி கோவப்பட்டு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அத சொன்னேங்க. ஏம்மா, நீ எதையும் சொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவனே இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கான். சும்மா ஏதாவது நச நசன் பேசிட்டு இருக்காத. இங்க பாரு வேதா, ஆதிக்குன்னு தனியா இதுக்கப்புறம் சமைக்கணும். ஜூஸ் ஐட்டம், அப்புறம் தண்ணி சாதம் அந்த மாதிரி குடுக்கணும். என்ன, ஒழுங்கா அதெல்லாம் ரெடி பண்ணு. என்னது, இதெல்லாம் நான் ரெடி பண்ணணுமா? இவனுக்கு எதுக்கு நான் செய்யணும்? என் புருஷனுக்கு மட்டும் சமைச்சு போட்டா பத்தாதா? குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் தனித்தனியா சாப்பாடு கேட்பாங்க, எல்லாத்தையும் நான் சமைக்கணுமா? காரம் சாப்பாடு இருக்க கூடாது. ஜூஸ், கஞ்சி சாதம் இப்படிதான் இருக்கணும். கேரட் எல்லாம் கூட குடுக்கலாம், ஆனா வேக வச்சு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு வா. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் என்ன சமைக்கிறீங்களோ அதே கொடுங்க, தனித்தனியாலாம் செய்ய வேண்டாம். அப்படி சொல்லுப்பா. இன்னும் உங்க அண்ணன் நீ குழந்தைனே நினைச்சிட்டு இருக்காரு. வேதா, நான் சொன்னதை மட்டும் செய். இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி அவிச்ச ஐட்டம்ஸ் அதான் கொடுக்கணும். ரொம்ப காரம்லாம் எதுவுமே இருக்க கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு செய். சரிங்க. மணி 11 ஆயிடுச்சு. வேதாக்கா, நீங்க ஆதிக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சாத்துக்குடி இல்லனா மாதுளம்பழம் கூட போடலாம். என்ன, இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் எனக்கு வேலை சொல்றாங்கன்னு பார்த்தா இவளா எனக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த பூக்காரிக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இங்க பாருமா, எங்க வீட்டு பையனுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, நானே பார்த்து கொடுத்துக்கிறேன். இல்லக்கா, அது வேதா, நிம்மதியும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான். நீ எதுக்கு அவகிட்ட மட்டும் கடுக்கடுன்னு பேசிட்டு இருக்க? என்னது, நம்ம வீட்டு பொண்ணா? என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த தெருவுக்கே பூ வித்துட்டு இருக்கா. அதுக்காக எல்லார் வீட்லயும் இவள அவங்க வீட்டு பொண்ணு நான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல மட்டும் தாங்க எல்லாம் அதிசயமா நடக்குது. இங்க பாருங்க, அவங்கள அந்தந்த இடத்துல தாங்க வைக்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு பூ விக்கிறவங்க, பால் பாக்கெட் போடுறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வைக்காதீங்க. அப்புறம் அது நமக்கே பகையாயிடும். சும்மா தெருவுல போறீங்களா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. ஏங்க, எதுக்கு என் ஃப்ரெண்ட் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அவ பூ விக்கிறவ மட்டும் கிடையாது, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த வீட்டுக்கு அவ எதுக்கு வரா, ஏன் வரான்னு யாருக்கும் கேள்வி கேட்கிற தகுதியே கிடையாது. அந்த உரிமையும் நான் யாருக்கும் கொடுக்கல. இது நம்ம வீடு, இங்க யாரு வேணாலும் வரலாம் போலாம். அது முடிவு பண்றது இந்த வீட்டுல இருக்கிறவங்க. என் ஃப்ரெண்டு என்ன பார்க்க வரா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வரானா உன்னோட வச்சுக்க சொல்லுங்க தம்பி. எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் பேசுறா? வேதா, உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நீ இருக்கிற இடமே டென்ஷன் ஆகுது. எப்ப பாரு எதையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. இங்க பாரு வேதா, உள்ள போ. என்னங்க நான் என்ன பேசினாலும் உள்ள போனே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த வீட்ல எனக்கு என்னதாங்க மரியாதை? உனக்கு இந்த வீட்ல எல்லாரும் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா நீ தான் அதை கெடுக்கிற மாதிரி பண்ற. அக்கா,
நான் இந்த வீட்டுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஆதிக்காக தான் வரேன். என்னால ஆதிக்கிட்ட பேசாமலோ ஆதியை பார்க்காமலோ இருக்க முடியாது. அவன் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையேக்கா. நான் ஆதிக்காக மட்டும்தான்க்கா பேசுறேன். அவனுக்கு இந்த டைம் மாதுளம்பழம் ஜூஸ் தான் டாக்டர் கொடுக்க சொன்னாரு. எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கூட போட்டுப்பேன். இல்ல இங்க கிச்சன் எங்க இருக்குன்னு தெரியல. இல்லைனாலும் அவ்வளோ உரிமையா உள்ள போய் போடலாமானும் தெரியல. அதான் உங்ககிட்ட சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கக்கா. பாத்தியா, அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. என்னங்க வேதா, என் தம்பி இப்பதான் ஆபரேஷன் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு வந்திருக்கான். தேவையில்லாம ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. உள்ள போ. டாம்பிளைங்களே இப்படிதான் பொண்ணுங்களை அடக்கிறது ரொம்ப திமிரு நினைச்சிட்டு இருக்கீங்க. உன்ன மாதிரி பட்ட பொண்ணுங்க இப்படி பேசினாதான் அடங்குவீங்கன்னா எங்களுக்கும் வேற வழி தெரியல. போடி உள்ள. அண்ணா ஏன் நான் இப்படி பேசுறீங்க? அக்கா பாவம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. வேற எப்படிமா இவள பேசுறது? வேற எப்படி பேசுறது? இப்ப நடந்த விஷயத்துக்காக மட்டும் நான் இப்படி பேசலமா. இவ பேசினத மட்டும் நீயும் ஆதியும் காதல கேட்டிருந்தீங்க, இவளை இப்பவே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருப்பீங்க. அண்ணா, உங்க அம்மா இங்க வந்து என் பொண்ண காணோன்னு சொல்லி தேடினப்போ இவ என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? ஆதியும் நிம்மதியும் சேர்ந்து ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றா. அப்பாடா, இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு ஆதிக்காக ஸ்பெஷல் சாப்பாடு சமைச்சாச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கா? 1 2 3 அதுலயும் கரெக்டா இருக்கு. எதையும் மறக்கல. ஏன்னா மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி ஆளுங்க சாப்பிட முடியாது. இது ஆதியால மட்டும்தான் சாப்பிட முடியும். ஏன்னா இது ஸ்பெஷல் சாப்பாடு. சுடரு, என்னங்க வாங்க வாங்க. மிஸ்டர் வேலன், எனக்கு சமைச்சு ரொம்ப டயர்டாய் போச்சு. அதனால கிச்சனை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? நான் ஆதி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஆதிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஆமா, என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? ஏன்னா ஆதிக்கு காரசாரமா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் சமைச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி, உனக்கு தெரியும்ல என்ன சமைச்சேன்னு. பார்த்து பத்திரமா போ, நான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிங்க. இது என்ன கிச்சனா இல்ல குப்பை தொட்டியா? என்ன இப்படி கன்றாவியா கிடக்கு? சரி, கிச்சனையே திருப்பி போட்ட மாதிரி ஏதோ சமைச்சிருக்கானா? அப்படி அவன் என்ன சமைச்சிருப்பா? ஐயோ, ஆதி தம்பிக்கு வேற இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்திருக்காரு. இவ பாட்டுக்கு எதையாவது கொடுத்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ. சுடரு, கல்யாண சமையல் சாதம், இது ஆதிக்கு செஞ்ச சாதம். ஆதி இத சாப்பிட்டு சீக்கிரமா சரி ஆயிடுவா. டடா டடா டடாடா டடா டடா டடாடா டடா டடா டடாடா. அடியே சுடரு, இல்லடி அம்மா. என்னங்க என்னங்க மூச்சு வாங்க இப்படி ஓடி வரீங்க? என்னடி கிச்சன் அது? கிச்சனா இல்ல கார்பரேஷன் குப்பை தொட்டியா? என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு? என்னங்க இவ்ளோ சாப்பாடு செய்யும் போது கிச்சன் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். நம்ம தாங்க பார்த்து க்ளீன் பண்ணணும். அது ஓகேடி. ஆனா என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்படி என்னதாண்டி ஆதி தம்பிக்கு ஸ்பெஷலா எடுத்துட்டு போற? சொல்லுடி. ஐயோ இருங்க இருங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கு, கீழே வச்சுக்கிறேன். என்னங்க ஆதிக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதுக்காக அவருக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஐயோ அது தாண்டி என்ன சாப்பாடு? அவருக்கு காரசாரமா எதுவுமே கொடுக்க கூடாதுடி. அட தெரியுங்க, இதுல இருக்கிறது எதுவுமே காரம் கிடையாது. அப்படியா? எல்லாம் ஸ்வீட்டா? ஸ்வீட்டும் இல்ல. ஸ்வீட்டும் இல்லையா? அப்புறம் என்ன தாண்டி இருக்கு அதுல? ஐயோ, என் மெனுவை மட்டும் கேட்டீங்க ஆடி போயிருவீங்க. ஆடி தெரியும்டி, சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆதிக்கு குடல்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ காயம் இன்னும் ஆறலன்னு சொன்னாங்கல்ல, அதான் காயம் ஆறதுக்காக டிஞ்சர்ல ஜிஞ்சர் டீ பண்ணிருக்கேன். என்னடி சொல்ற? டிஞ்சர்ல ஜிஞ்சர் டீயா? அட ஆமாங்க. பொதுவா காயம் வந்தா என்ன பண்ணுவாங்க? அதாங்க அந்த பிரவுன் கலர்ல இருக்குமே ஒரு மருந்து, டிஞ்சர்னு, அதை போட்டு தானங்க கட்டு போட்டு விடுவாங்க. அதான் உள்ள இருக்கிற காயத்தை அப்படியே போய் ஆத்துறது. அதனாலதான் டீ போட்டிருக்கேன் அதுல. அது நேரா போய் குடல்ல படும்போது அப்படியே ஆறி போயிடும் பாத்துக்கங்க. அடி பாவி. சரிடி, மத்ததுல எல்லாம் என்னடி இருக்கு? ஆதிப்புள்ள வர வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாப்ல, அதுதான் பெயின் கில்லர் இருக்குல்ல, பெயின் கில்லர். ஆமா இருக்கு. அதுக்கு அதான் பெயின் கில்லர் வச்சு பேரிச்சம்பள கேசரி பண்ணிருக்கேன். நம்ம கை கால் வலி ஏதாவதுனா அமிர்தாஞ்சன் தடவிக்கலாம். இது குடல்ல இருக்கு. அதுக்கு அதான் அமிர்தாஞ்சன்ல அடதோசை பண்ணிருக்கேன். அமிர்தாஞ்சன் அடதோசையா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, வேற
ஏ ஏ இது கேட்ட எனக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குடி. பாவுண்டி ஆதி புள்ள. ஐயோ என்னங்க சொல்றீங்க? நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கா? இந்த சுடர் இருக்க பயமேன். என்னங்க ஐடெக்ஸ்ல ஐஸ்கிரீம் பண்ணிருக்கேங்க, அத சாப்பிடுங்க, நெஞ்சு வலி பறந்து போயிரும். ஏய் பறக்க போறது என் நெஞ்சு வலி மட்டும் இல்லடி, என் உசுரம் தாண்டி. எடி இப்படி உசுர வாங்குற? ஐயோ ஆதி பிள்ளைக்கு பசிக்குங்க, நான் போய் குடுத்துட்டு வந்துறேன். என்னங்க அந்த ஐடெக்ஸ் ஐஸ்கிரீம் வேணுமா? ஆத்தி எனக்கு வயசானது உண்மைதாண்டி. நிம்மதிய கல்யாணம் கட்டி கொடுக்கற வரைக்கும் அது கொஞ்சம் உசுரோட இருந்துக்கிறேன்டி. இப்பவே சாவடிச்சிடாதடி. ஆமா ஆத்தி, நம்ம இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. இவளை தடுத்து நிறுத்த முடியாது. இப்பவே ஆதிக்கு ஒரு போனை போட்டு இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லணும். ஐயோ ஏன் இவர் இப்படி ஓடுறாரு? சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனம். சரி ஆதி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவாரு, ஆதிக்கு போய் இதை கொடுத்துடலாம். என்ன மக்களே, என்னோட ஸ்பெஷல் சாப்பாடு பார்த்து எல்லாரும் அசந்து போயிருவீங்கல்ல? உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடு வேணுமா? நான் ஆர்டர்லாம் கூட எடுத்துக்குவேன். உங்க அட்ரஸோட சேர்த்து எனக்கு வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீட்டுக்கே சாப்பாடு கொரியர் பண்ணிடுவேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சுடரமா ஸ்பெஷல் சாப்பாடு. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஆஃபர் கூட நிறைய தரேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ நல்ல கூத்து விடுறாரு, அதுவும் அந்த ஆதி முன்னாடியே. பாத்தியா வேதா, நீ எவ்வளவு தூரத்துக்கு இவங்க ரெண்டு பேரை பத்தியும் தப்பா பேசுன. இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு? ஐயோ என்னங்க, நான் என்ன வேணும்டா பேசினேன்? உங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க? ஆதி ஏதோ பார்ட்டில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்காருன்னு தானே சொன்னாங்க. அப்ப என்ன நினைக்க தோணும்? கரெக்டா அப்பன்னு பார்த்து நிம்மதி அம்மா வேற வந்து நிம்மதியை காணோம்னு சொன்னாங்க. அப்ப என்னங்க நினைக்க முடியும்? அப்படிதானே தோணும், அதான் அப்படி சொன்னேன். அக்கா அதுக்குன்னு இப்படியா அக்கா பேசுவீங்க? உங்களுக்கு தெரியும்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படி இருந்தோமாக்கா இப்படி எல்லாம் பேசுனீங்க? ஹே எல்லாம் பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஊரை ஏமாத்தினா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஒண்ணுனா இவன் அப்படியே துட்டிக்கிறதும், அவனுக்கு ஒண்ணுனா நீ உலகத்தையே அப்படியே திருப்பி போடுறதும், இதெல்லாம் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதீங்க. எனக்கும் சரி ஆதிக்கும் சரி எங்களுக்குள்ள அப்படி எந்த ஒரு தப்பான உறவும் கிடையாது. ஆமாங்க, நாங்க இது வரைக்கும் எங்களை அப்படி நினைச்சதே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி எல்லாம் பேசி எங்களை கொச்சப்படுத்தாதீங்க. நிம்மதி கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றதும், அவ என்கிட்ட எல்லாத்தையுமே பேசுறதும் எங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு தான். அதை தாண்டி ஒன்னும் கிடையாது. ஓ அப்படியா? இவ ஒட்டுங்கவே மாட்டா. வேதா உள்ள போன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. போடி உள்ள போ. போறேன். ஒரு நிமிஷம் நீங்களும் வாங்க. வந்து தொலைறேன், போ உள்ள. நிம்மதி ஒரு நிமிஷமா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடாத, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம வெளியே போகணும். இவளை கூட்டிட்டு இவர் எங்க வெளியே போறாரு? நிம்மதியை கூட்டிட்டு நீங்க எங்க போறீங்க? அதெல்லாம் போயிட்டு வந்து சொல்றேன். நிம்மதி அண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா போ. ஏங்க வேதா இவளை கூட்டிட்டு போன்னு சொன்னேன். எதையுமே ஒழுங்கா என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? அப்புறம் எதுக்கு தான் இந்த வீட்லனே எனக்கு புரியல. பேசாம இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன், அதுதானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும். அப்புறம் எதுக்கு தான் பொண்டாட்டின்னு இந்த வீட்ல நான் இருக்கேனே எனக்கு புரியலங்க. வேதா உன்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். நீ எது சொன்னாலும் கத்திக்கிட்டே இருக்க, அப்புறம் எப்படி உன்கிட்ட சாதாரணமா பேச முடியும்? அதான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். ஆமா நான் கத்துறது மட்டும் தானே உங்களுக்கு எல்லாம் புரியும், மத்தது நான் சொல்றது எதுவும் உங்களுக்கு புரியாதுல்ல? இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் என்னவோ பண்ணுங்க. எல்லார்கிட்டயும் கத்தி பேசி எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு என்ன இந்த வீட்ல ஓரமா இருக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? எல்லார் மேலயும் அக்கறை இருக்கிறதுனாலயும், இந்த வீடு இந்த குடும்பம் நம்மளோட குடும்பம் நினைச்சதுனாலயும் மட்டும் தானே நான் பேசுறேன். ஆனா இதெல்லாம் எல்லாருக்கும் கோவம் வருதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? எல்லாரும் என்னவோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? டேய் அவ கிடக்குறா. ஆதி இங்க பாரு, நீ மாடிக்கெல்லாம் போக வேணாம். ஒரு ரூம கீழே மாத்த சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு நடக்காம கொஞ்சம் பார்த்து பொறுமையா இரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பார்த்து பத்திரமா மாடிக்கு ஏறிடுவேன். டேய் சொல்றதை கேட்க மாட்டியா? சொல்றேன்ல, மாடிக்கு நீ போக வேணாம், கீழே ஏறு. மணி அண்ணன் மேல இருந்த உன்னோட ரூம்ல இருந்த திங்ஸ் எல்லாம் கீழே கொண்டு வந்து வச்சுட்டாரு. கீழே இருக்கிற ரூம்கே போ. அப்புறம் எங்கேயாவது போகணும்னா சொல்லு, வீல் சேர்லயே போலாம். நடந்து ஓடி அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. வயித்துல காயம் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. நிம்மதி இருமா, இப்ப வந்துடுறேன். சரிங்கண்ணா. மச்சான் என்னடா முத்து அண்ணா சத்தமா பேசினா இவ்ளோ பயமா இருக்கு? நீயே ஒரு நிமிஷம் ஆடிட்ட. ஆமா அந்த ஆள் அப்படிதான். அவரு சத்தமா பேசினா ரொம்ப பயமா இருக்கும். அவரை பத்தி உனக்கு தெரியாது, அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது. ஆனா கோவம் மட்டும் வந்துச்சு அவ்வளவுதான். ஆமாண்டா, வேதா காட்ட கத்தி பேசும்போதும் சரி, நம்ம கிட்ட அவரு கத்தி பேசும்போதும் சரி, ஒரு நிமிஷம் மிரண்டுட்டேன்டா. ஒரு காலத்துல அப்படி இருந்த மனுஷன்
அவரை பார்த்து இந்த குடும்பமே நடுங்கும். அப்படியா? இன்னைக்கு அவரோட ஒய்ஃப அவர்கிட்ட வாங்கி கட்டிக்க போறாங்கன்னு தெரியல. அவரை பத்தி தெரியாம அவர்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவரை பத்தி தெரியும் போது டோட்டலா அடங்கிருவாங்க. தெரியணும் மச்சான், எப்படி பேசுறாங்க பாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுறாங்கடா. அததான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஊரே 1000 பேசும். ஊரே பேசும்போது வீட்ல பேச மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இல்லடா, நான் பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் அவங்க பேசுறது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சுடா. சரி, அதை விட உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி மச்சான் கரெக்டா அந்த பார்ட்டிக்கு வந்த? ஹே, ஓங்கி உன்னை இழுத்தேன்னு வையி. உன்னை யாரு அந்த பார்ட்டிக்கு போக சொன்னது? மச்சான், நான் பார்ட்டிக்குலாம் போற ஆளாடா. அப்புறம் எதுக்கு நீ அங்க போன? ஆமா, உன் போன் எங்க? ஏன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? எத்தனை வாட்டி போன் பண்ண? ஐயோ டேய், என் சிச்சுவேஷன் புரியாம கத்தாத. என்னடி பெரிய சிச்சுவேஷன் சொல்லு. இல்லடா, நான் பூ வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்ப வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. மழை வேற செம்ம மழை. போன்லயும் சார்ஜ் இல்ல, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் ஒரு பஸ் ஸ்டாப்ல வண்டியை போட்டுட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் கிறிஷ் கார்ல வந்தான். அவனா? கார்ல வந்து என்ன வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னான். சரி, நான் அவன் கூட கார்ல ஏறினேன். ஆனா அவ ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட கூட்டிட்டு போனான். ஆனா அவன் ஃப்ரெண்டு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருந்தான்னு சொன்னான். அங்க அமௌண்ட் கொடுத்துட்டு வீட்ல கொண்டு போய் டிராப் பண்றதா தான்டா சொன்னான். ஹே, என்னடி இதெல்லாம்? சரி, அமௌண்ட் கொடுக்க உன்னை கூட்டிட்டு போனவன் உன்னை கூடயே கூட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு உன்னை தனியா ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு அவன் எங்க போனா? அதான்டா எனக்கும் தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் இங்கே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன்னு சொன்னான். அப்பயும் நான் சொன்னேன் கார்ல பார்க்கிங்ல நிக்கிறேன்னு. இல்ல இங்கே நில்ல, நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன்னு சொன்னான்டா. நிம்மதி, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சிட்டு இருக்க. நீ என்னடானா அவன் கூட போயிட்டு அங்க நின்னுட்டு இருந்தாங்க. 2 பேர் பேசினத கேட்டல, எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. சத்தியமா எனக்கும் அப்படிதான் மச்சான் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. நீ மட்டும் வரலனா நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியலடா. இங்க பாரு நிம்மதி, இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உனக்கு எப்ப வேணும்னாலும் லைஃப்ல வரலாம். அதுக்காக எப்போதுமே நானே வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. உன்னை காப்பாத்திக்க ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் நிம்மதி. டேய், எப்படிடா பண்ண முடியும்? ஃபைட் பண்ண கத்துக்கோ. எதுக்கு நின்னு போராடு. அவனை 4 அடி அடிச்சிருந்தனா அவன் மிரண்டுட்டு ஓடி இருப்பான். அதை விட்டுட்டு பயந்து போய் அவன் கிட்ட பேசிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. கராத்தே கிளாஸ் போ. எப்போதும் பேக்ல சேஃப்டியா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோ. இதெல்லாம் பொண்ணுங்க அவசியம் கையில வச்சுக்க வேண்டியது. ஆமால, எனக்கு அது தோணவே இல்லடா. நான் நிறைய வாட்டி மார்க்கெட் போறேன் வரேன், எல்லாமே பண்றேன். ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா பேக்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும். இங்க பாரு, இதுக்கப்புறம் தைரியமா இரு, புரியுதா? சரிடா. அண்ணனுக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும். அதுக்காக தான் நான் வேகமா பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்பதான் நீயும் கிருஷ்ணும் கார்ல போறத நான் பார்த்தேன். எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தப்பாவே தோணிட்டு இருந்துச்சு. அதான் நான் ஃபைல கூட கொடுக்காம உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் கரெக்டா அவங்க உங்ககிட்ட தப்பா நடந்துக்க போது உன்னை காப்பாத்த முடிஞ்சது. சாரிடா, என்னாலதான் உன்னால பத்திரத்தை அண்ணன் கிட்ட கொடுக்க முடியலையா? சாரி மச்சான். சாரி எல்லாம் எதுக்கு கேக்குற? பத்திரம்லாம் போனா போயிட்டு போகுது. கான்ட்ராக்ட் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும். ஆனா உன்னோட நிலைமைய நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. நான் மட்டும் வரலன்னா நிம்மதி என்ன நடந்திருக்கும்? என்ன வேணும்னாலும் நடந்திருக்கும்லடா. நாளைக்கு என் பேரும் ஹெட்லைன்ல வந்திருக்கோம்ல, அசிங்கமா. ஹே லூசு, அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஆக விடுவேனாடி. அதான் வந்துட்டேன்ல. நான் ஒரு 10 வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். நீ ஃபோன் எடுக்கலன்னு எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. அதான் கிறிஷ் கூட உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். இங்க பாரு, இனிமே எங்க போனாலும் வரணும்னாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு மெசேஜாவது போடு. சரிடா. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல. அந்த கிறிஷ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. டேய், அவன் வேணும்னு பண்ணலடா. அவன் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா பண்ணிருப்பான். கிறிஷ் நல்லவன் தான்டா. அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. அவன் கூட கேர்ஃபுல்லா இருந்தா சொன்னேன். சரி மாப்ள, நீ என்னோட ஃப்ரெண்டு, அதுக்காக தான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல? மச்சான், நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ என்ன வேணும்னாலும் சொல்லலாம். எல்லாமே என் நல்லதுக்கு தான் எனக்கு தெரியும். நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன்டா. உரிமையா சொல்லு. தப்பா எடுத்துக்கிட்டியான்னு கேட்காத. நல்லா இல்ல. சரி. சரி சரி, நம்மளோட எபிசோட் பாத்தீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வேதாக்கு நல்லா வேணும். முத்துமொழி இதே மாதிரி அடக்கி வச்சிருக்கணும் வேதாவை. வேதா சொல்றது ஒரு பக்கத்து நியாயமான விஷயம் தான். பொண்ணுங்களை இப்படி அடக்கி ஆளக்கூடாதுன்னு அவ சொல்றா. ஆனா இப்படிப்பட்ட பொண்ணுங்களை இப்படித்தானே பண்ணணும். அப்புறம் ஆதி நிம்மதி ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்துச்சுல.
என்ன இவங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்கன்னு தானே உங்களோட டவுட்? இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்க எப்படி லவ்வர்ஸா மாறுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? கொள்ளு ரசமும் பீன்ஸ் முட்டை போட்ட பொரியலும். உங்க வீட்ல நீங்க என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பை. ஆதி பையா, ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி, தோ வந்துட்டேன்.